ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்ஸ் முருகன். இருங்க சார், கொடை எடுத்து வந்துடுறேன். இந்த கொடையெல்லாம் வேண்டாம் வாங்க. எங்கே இருக்கோம் உங்கள் அக்யூஸ்டு? அதோ அந்த ரூமில் தான் சார். ஆமாம், நீங்கள் பிடிச்சி 3 நாள் ஆச்சுல? ஆமாம் சார். என்னதான் சொல்கிறான் சார்? என் சர்வீஸில் எத்தனையோ கேப்பாரியை பார்த்துருங்க சார். ஆனால் இப்படி ஒருத்தனை பார்த்ததே இல்லை சார். எவ்வளோ அடித்தாலும் வாயை திறக்க மாட்டேங்கிறான் சார். அதுக்கு தான் சார் உங்களை கூப்பிட்டோம். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் தான் சார் லாய்க்கு. நீங்கள் எப்படி பிடிச்சிங்க? நீங்கள் சொன்னீங்களே சார், அந்த நகைக்கடையை சுற்றி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் மானிட்டர் பண்ண சொன்னீங்களே, அதில் தான் சார் அவன் மாட்டினான். கன்ஃபார்மாக தெரியுது சார், அவன் தான் சார் பண்ணியிருக்கான். சரி, எங்கே வச்சுருக்கீங்க? இதோ இந்த ரூமில் தான் சார். இங்கேயா? ஆ, போங்க, ஓப்பன் பண்ணுங்க. ஓகே சார். இதோ இந்த வந்துட்டேன் சார். சார் கன்ஃபார்மாக அவன் தான் சார். யோ துரையா, யோ முருகன் சார், வெளியே என்னமோ அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க, இங்கே உள்ள வந்த பார்த்தா அவனையும் காணோம். வழக்கம் போல் அவனையும் தப்பிக்க விட்டீங்களா? இல்லை சார். போயா. சார் இது ஒரு காப்பாங்க சார். முருகன், என்ன இவ்வளோ யூரின் ஸ்மெல்லாக இருக்கு? அங்கேயே இதே மாதிரி தான் சார் பண்ணி வச்சான். 3 நாளாக இவனால ஒரே பிரச்சனை சார். சார் பாருங்க சார் எப்படி தூங்குறானு. இவனா ராபரி பண்ணான்னு சொல்றீங்க? ஆமா சார். முருகன் சார் நல்லா பாருங்க, அவன் பீச்சில் குல் பீஸ் விற்கிற மாதிரி. சார் இவனையா சொல்றீங்க? சார் கொஞ்சம் ஏமாந்தா நம்மளே வித்துருவா சார் இவன். டேய் எந்திரா, டேய் எந்திரா, எந்திரானா முருகன் எந்திரு. சார் பசுபதி சார். சார் முருகன் சார் இப்ப சொல்லுங்க. சார் இவன் தான் சார் பண்ணியிருக்கான். இவனை பிடிக்கிறப்ப அவன் பேக்ல 10,12,000 இருந்துச்சு சார். கன்ஃபார்மா இவன் தான் பண்ணியிருக்கான் சார். எந்திரா எந்திரா, டேய் டேய். சார் டேய் சொல்றா, சொல்லிடு. டேய் சொல்றா. அவங்கள மாதிரி பேசிட்டு இருப்ப நினைச்சிட்டு இருக்கியா? சொல்றியா இல்ல சாவறியா? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன் சார். இந்த 3 பசங்களையும் நான் தான் சார் கடத்தினேன். 3 பசங்களா? இதே பசங்களை நடத்தினியா? ஆ சார். யோ சார், நீ இதை ராபரி கேஸ்ன்னு வர சொன்ன, அவள 3 பசங்க கடத்தினா சொல்லிட்டு இருக்கா? சார் அதான் சார் எனக்கும் புரியல சார். டேய் யாரடா கடத்தின? அந்த 3 பேரும் ஸ்கூல் பசங்க சார். அதில் வந்து தான் சார் இந்த பணம். ஆமா சார் 3 பசங்க. அது மட்டும் இல்லை சார், நான் பெருசாக எதுவும் படிக்கல சார், வேலைக்கும் போகிறதில்ல. அதான் அவங்கள கடத்தி காசு பார்க்கலான்ட்டு இருந்தேன் சார். யாரோட பசங்க? அதெல்லாம் தெரியாது சார். ஏதோ திருச்சியில் பெரிய கைன்னு சொன்னாங்க. கமகன் திருச்சி நான் சொன்னேன். முருகன் சார் அந்த போட்டோஸ் எல்லாம் திருச்சி எஸ்ஐ ரவிக்குமாருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவர் உடனே என் லைனுக்கு வர சொல்லுங்க. ஓகே சார். முருகன் சார் அந்த போட்டோஸ் எடுத்துட்டு வாங்க பாப்போம். கொண்டு வரேன் சார். சார் போட்டோ. முருகன் சார் அது என்னன்றது நீங்களே பாருங்க. நான் ட்வின்ஸ் கேஸ் விஷயமா போறேன். ஈவினிங்குள்ள இவனை எப்படியாவது ஹேண்ட் ஓவர் பண்ண பாருங்க. ஓகே சார். ஹாப்பி பர்த்டே சார். சார் நான் டீனர் போகிறேன். ஓகே சார். குமார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க. சார் என்னாச்சு? ஹாப்பி பர்த்டே சார். திருப்புங்க குமார், திருப்புங்க. ஓகே சார். ஓகே சார். வணக்கம் சார். சார் இவன் செத்துட்டான் சார். யோ என்னையா சொல்ற? செத்துட்டான் சார். எப்படியா? நீங்க போனதுக்கு அப்புறம் வாய்க்குழுப்பா பேசினான் சார். அடிச்ச செத்துட்டான் சார். சரி விடு. என் பர்த்டே அவனுக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னியா? இல்ல சார் நான் ஒன்றும் சொல்லி சார். அப்புறம் எப்படி அவன் சொன்னா? சார் அதான் சார் எனக்கு தெரியல, ஒன்றும் புரியல சார் எனக்கு. சரி அவன் யாருனாவது உனக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது சார். அப்புறம் எதுக்கு நீங்க வேலையில் இருக்கீங்க? என் கழுத்து இருக்கவா? எந்த வேலையும் செய்ய. Happy birthday to you.
Happy birthday to you. Happy birthday dear Gautam. Happy birthday to you. டேய் என் பர்த்டே உனக்கு எப்போ தெரியும்? சொல்கிறேன், ஆனால் நான் சொல்கிற இடத்துக்கு கூட்டு போறியா? டேய் நீ தான் தம் அடிக்க மாட்டியே, அப்புறம் பின்னாடியே வர. இல்லை அண்ணே, ஒரு ஃபில்டர் கொடுங்க. தம்பி காசு காசு இருந்தால் அங்கே நிற்கிறான்ல, அவன்கிட்ட வாங்கிக்கோங்க. ஹலோ. Many more happy returns of the day, sir. தேங்க்ஸ் ரவி. அந்த கேஸ் விஷயத்தை பற்றி சொல்லுங்க ரவி. சார், முருகன் அனுப்பின 3 பேர் கார்த்திக், விஜயா, முஸ்தபா சார். சார், அவங்க 3 பேர் மேலேயும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைலாக இருக்குது சார். சார், அப்புறம் அவங்க ஸ்கூல் பசங்க கிடையாது சார். 3 பேருமே ஜாப் போயிட்டுருக்காங்க. அவங்க 3 பேரும் ஒரே ஸ்கூலு, ஒரே காலேஜ், ஒரே ஐடி கம்பெனி தான் சார் ஒர்க் பண்ணுறாங்க. எந்த ஸ்கூலு? ஸ்கூல் பேர் சரஸ்வதி வித்யாலயா சார். சார், அது அப்பா இங்கே சர்வீஸில் இருக்கும்போது நீங்கள் படித்த ஸ்கூல் சார் அது. சார், அந்த 3 பேர் உங்கள் பேட்ச் சார். சார், அவங்க ஃபோட்டோ நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார், உடனே பாருங்கள். இந்த 3 பேர் நீ கடத்தின? ஆமாம். டேய், இந்த 3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்டா. இவங்க என்னடா பண்ண? பக்கத்தில் வந்தானே சுட்டுருவேன். யாரா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா பண்ண? எனக்கு தெரியல. சத்தியமா தெரியலடா. டேய், என் பர்த்டேக்கு பிராங்க்ஸ் ஏதாச்சும் பண்றீங்களா? எங்கடா வச்சிருக்கீங்க கேமராவை? சொல்றா. என்னை பார்த்தா உனக்கு பிராங்க் ஷோ பண்ணுற மாதிரியா தெரியுது? பின்ன யாரா நீ? அதானே, என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி கோல்டு மெடலிஸ்டா இல்லை படித்தவனா? நீங்கள்லாம் அன்னைக்கு சிரிச்சதை நினச்சா மண்டக்குள்ள உனக்கு சுருன்னு ஏறும் பாரு. என்ன சொல்ல? சரி, அதை விட என்னை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிப்பியா? அந்த மாதிரி சிரி பார்ப்போம். நான் எப்படி உன்னை பார்த்து சிரிச்சிருக்கேன்? சிரிக்க மாட்டியா? சரி, நானே சிரிக்கிறேன். மேலே போ, 3 பேர் இருப்பாங்க. மீதி எல்லா பேரையும் நான் அமுச்சு வைக்கிறேன். எல்லாம் அங்கே உட்காந்து சிரிங்க. பாய். Dad, stop. This is the place. Are you sure? Yes, Dad. Arjun, I don't think this is a good idea. See, Dad. Hey, பொண்ணு, பரந்தாமன் வீடு தானே? ஆமா சார், அவங்க மொத மாடியில தான் இருக்காங்க. எடுத்துக்கோங்க. சாப்பிடுங்க. சொந்த வீடு தானே இது? கட்டி எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்? சொந்த வீடு தான் சார். கட்டி 16-17 வருஷம் ஆச்சு. கையில் இருக்க சேவிங்ஸ் எல்லாம் போட்டு அழகாக கீழே ஒரு போர்ஷனாகவும் மேலே ஒரு போர்ஷனாகவும் கட்டியிருக்கோம்.
என்ன பெரிய பொண்ணு கல்யாணத்தப்போ கீழ் போர்ஷனை விற்க வேண்டியதா போச்சு. அப்போ செகண்ட் டாட்டர் மேரேஜுக்கு மேல் போர்ஷன் அங்கிள். தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. I was just joking, Mom. Did you get offended or something, Uncle? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. 2 பொண்ணை பெற்றுட்டோம். கடன் உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்தாதானே அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும். எங்கள் அப்பா பற்றி உங்களுக்கு தெரியும்ல? உங்கள் அப்பாவை தெரியாதவங்க யாராவது இருக்க முடியுமா? நம்ம ஆளுங்கள்லேயே சார் தான் ரொம்ப முக்கியமானவர். உங்கள் சம்பதம் கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு இந்த பொண்ணு பார்க்குற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பிடிக்காது. I know obviously the girl will like me, but நான் நேரில் பார்த்தா தான் I can come to a conclusion, you know. Moreover, நான் 1 weekல திருப்பியும் பாஸ்டன் போகிறேன். அதான் நாங்கள் இன்றைக்கே கிளம்பி வந்தோம். அங்கிள் அதான மெடல்? அதுவா என் தங்கச்சி வாங்கினதுப்பா. அவ யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். தமிழ்நாடுல டாப் 50ல வந்தா பெரிய இவளா நீ? ஒழுங்கா அம்மா அப்பா சொல்றத கேளு. அது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? இங்க பாருடி, ஏதோ படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வச்சோம். சரியான நேரத்துல கரை சேர்த்து எங்க கடமையை நாங்க முடிக்க வேண்டாமா? நாங்க என்ன உன்னை பாலுங்கணத்துலயாமா தள்ளுறோம்? நல்ல குடும்பம், அழகான பையன், அமெரிக்கால வேலை, அங்க போய் ஜம்மன் இருக்கலாமே. இங்க பார், உன் இஷ்டத்துக்கெல்லாம் இங்க ஆட முடியாது. ஒழுங்கா பொண்ணா லட்சணமா நாங்க சொல்ற பேச்ச கேளுடி. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. ஓ, இப்பதான் படிச்சு முடிச்சு வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் ஆகுது. இன்னும் 2 வருஷம் போகட்டும். எனக்கு வேலை செய்யணும்னு ஆசையா இருக்கு. அதுல பெருசா ஏதாவது பண்ணணும். ப்ளீஸ் பா. அப்புறம் எதுக்கு என்ன படிக்க வச்சீங்க? கல்யாண பத்திரிக்கையில பேருக்கு பின்னாடி போடவா? பையனோட குடும்பம் உங்க அக்கா வீட்டுக்காரோட நெருங்கின சொந்தம். நாளைக்கே இந்த இடம் வேண்டான்னு சொல்லிட்டா உங்க அத்தை முகத்துல இவர் எப்படி முழிப்பாரு சொல்லு? எங்க மானத்தை காத்துல பறக்க விடுதுனே முடிவு பண்ணிட்டியா நீ? எனக்கு தெரியாது. நாளைக்கு அவங்க வருவாங்க, இந்த இடத்த நல்ல விதமா பேசி முடிக்கிறோம், அவ்வளவுதான். உட்காருமா, ஏன் நிக்கிற? குடுமா. Let him see. Sit down, sit down. Hi, I'm Arjun. நீங்க? வேற ஒன்றும் இல்லை தம்பி. அவ எல்லாருக்கும் முன்னாடி பேச கூச்சப்படுறா. She's an Indian girl, Arjun. நீ என்ன அமெரிக்கா மாதிரி நினைச்சிட்டு இருக்க? She can't speak in front of everyone. நீ ஒன்று பண்ணு. நீ மேலே போயிட்டு speak your heart out and then come to a conclusion. Sure. Go. போ போயிட்டு வரட்டோங்க. You see, நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். I might sound little arrogant, but I'm practical. நான் பாஸ்டனில் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன் and I have a lot of dreams and I have to run after that like anything. Let me be very clear. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது. அதுக்கு தேவையும் இருக்காது. Moreover, எங்கள் குடும்பத்துக்கு அது செட் ஆகாது. And you see, என்னோட இந்த டைட் ஷெட்யூலில் இந்த வீட்டை பார்த்துக்கிறது, குக்கிங், மெயின்டெனன்ஸ், I don't have time for all these trivial stuffs, you know. Okay? நீ வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், or you can spend as much as money as you want, but please don't bring this headache to me, okay? And let's live like a typical Indian family, okay? உங்க பொண்ணு நல்லா சமைப்பாளா? வீட்டை நல்லா பார்த்துப்பாளா? Most importantly, என்னை பொறுத்த வரைக்கும் a family is successful and happy only if a girl takes care of all these things, okay? And I hope you get me right. This is my expectation. இந்தாங்கம்மா, எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். டிஃபன்லாம் கூட செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போலாமே. சார் கிளம்புறேங்கிறாரு. நீங்க ஒரு வார்த்தை கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா. அவர்கிட்ட நான் சொல்லணுமா? அவரை மீறி ஒரு வார்த்தை பேசினா நான் செத்தேன். அதுக்காக உங்க பொண்ணை நினைச்சு நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம். அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி. நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் செஞ்சு கொடுத்து நம்மள சந்தோஷமா வச்சுப்பாங்க. என்ன, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நம்ம நடந்துக்கணும், அவ்வளவுதான். சொத்து இருந்த என்ன பிரயோஜனம்? சுதந்திரம் இல்லையே. உள்ள என்ன பண்ற? கிளம்பலாமா? என்னம்மா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குல்ல? அவள என்னமா கேக்குறது? எல்லாம் பெரியவங்க நம்ம பார்த்து முடிவு பண்றதுதான். எங்க வார்த்தையை மீறி ஒரு வார்த்தை பேச மாட்டாளே. அதெல்லாம் சரிதான். ஆனா நாங்க பொண்ணு பேசுறது கேட்க வேண்டாமா?
Why don't you say something? என்ன தொண்டை சரியில்லையா இல்லை பயமாக இருக்கா? ஏதோ கோல்டு மெடலிஸ்ட் ரேங்க் ஹோல்டர்லாம் சொன்னாங்க, அவ்வளோதானா? I told you. அப்புறம் நாளைக்கு விசா இன்டர்வியூக்கு போயிட்டு எல்லாரும் முன்னாடி எப்படி தைரியமா பேசுவ? இப்படிதான் சைலண்டா இருப்பியா? What's happening, Arjun? For God's sake, speak something. At least உன் பேரையாச்சும் சொல்ல. என் பெயர் பாரதி. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யார்க்கும் மஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரம்புவதில்லையாம். பாரதியின் பொன்வரிகள் இவை. பாரதியின் கவிதைகளின் பொருள் விளங்கிட எம் தந்தை எமக்கு ஏன பெயரை சூட்டினார் என்பதன் பொருளும் விளங்கியது. மண்ணின் விடுதலை பற்றி பாடியவன் பெண் விடுதலை பற்றி பாடினான் என்றறிந்து பெருமகிழ்ச்சி அடைந்து தேடிப் படித்தேன் பாரதியின் கவிதைகளை, அவன் உணர்வுகளை. அவன் வரிகளின் வலிமையில் அவன் வரைந்த புதுமை பெண்ணாய் என்னை கற்பனை செய்தேன். அவன் கூறிய இலக்கணங்களை ஒத்திகை செய்தேன். அவ்வொத்திகையின் சான்றாக பிற்போக்கு சிந்தனை கொண்ட சில பிறவிகளுக்காக இக்கூற்று பாரதியின் கூற்று. பெண்ணை அடக்குவதை விட்டுவிட்டு பெண்ணின் கற்பினை காக்கும் பொறுப்பினை கொண்டவன் ஆண்மகன் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுத்தருவோம். திருமணம் என்னும் பெயரில் பெண்ணின் சுதந்திரத்தை பறிக்க எண்ணும் பல சுயநல ஆண்களுக்கிடையே வாழும் பெண்களின் சிறகுகள் சிதைந்து போகின்றன. மதுவிற்கு அடிமையான ஆணிற்கு அடிமையாகி தினம் தினம் அடி வாங்கும் பெண்களும் இங்கு ஆயிரம். லட்சியத்தை துளைத்துவிட்டு கணவனையும் குடும்பத்தையும் பேணிக் காப்பதே லட்சியம் என வாழும் பெண்களும் இங்கு பல்லாயிரம். சொந்தத்தை விட்டுத் தர முடியாதென்று பெண் விரும்பாத ஆணுக்கு அவளை கட்டிக் கொடுத்து பெற்ற மகளையே விட்டுக் கொடுக்கும் பெற்றோர்களும் இங்கு 100,000. வற்புறுத்தி பெண்ணை கட்டிக் கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்று பாரதி அன்றே பாடினான். பெண்ணின் கண்ணீர் சுடவில்லை என்போர்க்கு பாரதியின் வலிமை மிக்க இவ்வரிகள் சுடட்டும். பெண் விரும்பாத ஆணுக்கு அவளை கட்டிக் கொடுப்பது, திருமணத்திற்கு பின் தன்னை ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு மனைவி பணம் கொடுப்பதை தடுப்பது, கணவனோ தந்தையோ ஆண்கள்தான். கனவுகளை மறந்து ஆசைகளை துறந்து உனக்கு சேவை செய்யவா நான் பிறந்தேன்? நீ யாரடா என் வாழ்வை தீர்மானிப்பதற்கு? பெண்கள் ஆணுக்கு சரிநிகர் என்பதை ஆண்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னதே முதலில் பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தன் வலிமையை உணராதவர்க்கு விடுதலையே கிடையாது. ஊனமுற்ற இச்சை கொண்ட கணவனுக்கு பச்சை கொடி காட்டி கூடையில் சுமந்து சென்ற நளாயினியின் கதைகள் இனி நமக்கு வேண்டாம். ஆண்கள் தங்களை அடிமையை நடத்திய காலத்திலும் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடி மாண்டு நம் நாட்டிற்கு விடுதலை வாங்கி கொடுத்த பல்லாயிரக்கணக்கான பெண்களின் கதைகளை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். ஆணுக்கு பெண் சரி நிகர், அவளுக்கும் கனவுண்டு, அவளுக்கும் தனி வாழ்வுண்டு என்பதை பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவோம். பாரதியை சொல்லித் தருவோம். அவன் கவிதைகளையும் உணர்வுகளையும் அவர்கள் நெஞ்சத்தில் தைத்து வைப்போம். புதுமை பெண்ணை போற்றி வைப்போம். ஆண்களின் மனதில் அதை ஏற்றி வைப்போம். இனி இம்மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்ணாக மலரட்டும். அதற்கு விதை போட்டவன் பாரதி. அவன் வரிகளுக்கு உயிர் கொடுப்போம். ஹலோ, என்னது? எப்போ? எங்க? அப்பா நான் வரப்பா, டோரை லாக் பண்ணிக்கப்பா. டேய், நான் ஒன்று கேட்கட்டுமா?
எங்கள் எல்லாரை விடவும் ரிச்சர்டுக்கு நீ தாண்டா ரொம்ப க்ளோஸ். சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் சாவுக்கு நாங்கள் எப்படி அழுகுறோம், நீ ஏண்டா? என்னடா? வீட்லேயும் பார்த்தேன். கடைசியா ரிச்சர்ட் முகத்தை மூடும்போது கூட பார்த்தேன்டா. உன் முகத்தில் அழுகே வரலடா. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரலடா. வா பாலு, வந்து உட்காரு. அப்பா, ரிச்சர்ட் தெரியும்பா. நீங்களும் வந்திருந்தீங்களாப்பா? ஆமாம், சிமெட்ரிக். சாரிப்பா, நான் நோட்டீஸ் பண்ணல. யார்கிட்டையும் சொல்லிட்டு நம்ம வரது இல்லையே, சொல்லிக்காம போக வேண்டியது தானே. அப்பா, ரிச்சர்ட் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா. புரியுதுரா கண்ணா. ஐம் சாரி ஃபார் யோர் லாஸ். பா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுப்பா. பா, எனக்கு ஏன்ப்பா அழுகே வர மாட்டேங்குது? நீ எழுது நான் பார்த்ததில்ல. என்னையும் சின்ன வயசுலேருந்து அழ விட்டதில்ல. ஏன்பா? ஒரு அப்பாவை பார்த்து பையன் இந்த மாதிரி கேட்கறது வெரி ஸ்ட்ரேஞ்ச். வரலாற்றிலேயே முதல் தடவையாக இந்த மாதிரி இருக்கட்டும். அதே மாதிரி கூட பழகின ஒரு உயிர் நண்பனோட உயிர் போனதுக்கப்புறமும் ஒருத்தன் கண்ணில் இருந்து துளி கண்ணீர் கூட வரலனா அதுவும் வரலாற்றில் முதல் முறை தான். அதான் ஏன்? பாலு, ஷால் வி பிளே a game of chess? ஆமாம், இப்போ செஸ் ரொம்ப அவசியம். இப்படி தானே கோவமாக இருந்தாலோ வருத்தமாக இருந்தாலோ ஷால் வி பிளே கேம் ஆஃப் செஸ் அப்படின்னு என் மூளை டைவர்ட் பண்ணி என் ஃபீலிங்ஸை சாகடிச்சிருங்கப்பா. ஆனால் அவங்கெல்லாம் என்ன ஜடம் மாதிரி பார்க்குறாங்க. பாலு, உனக்கு வேண்டியது கிடைக்கும், கேளு. ஃபைன். யூ டேக் பிளாக், ஐ டேக் ஒயிட். ஒயிட் இஸ் ஃபார் ஏஞ்சல்ஸ் அண்ட் பிளாக் இஸ் ஃபார் டீமன்ஸ். ஃபார் அ சேஞ்ச் நீ முதல்ல விளையாட. பாலு, நீ இந்த பேய், ஆவி, மறுஜன்மம் இதிலலாம் நம்பிக்கை வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் முன்னாடி வரைக்கும். ஆனால் எனர்ஜின்னு ஒன்று இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீ நம்புறியா? நம்புறேன்பா. பிகாஸ் இட் இஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். எனர்ஜி கேன் நெய்தர் பி டெஸ்ட்ராய்ட் நார் கேன் பி கிரியேட்டட், பட் கேன் பி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு another ஃபார்ம். இதை நீ நம்புறியா? நம்புறேன்ப்பா. அதே மாதிரி தான்ப்பா, இறந்து போனவங்க யாருமே அவங்க உடம்ப மட்டும் தான் விட்டுட்டு போறாங்க. ஆனா அவங்க உடம்ப செயல்படுத்தின அந்த எனர்ஜி, இந்த காயினை மூவ் பண்ண வச்சது அந்த எனர்ஜி, அது அது இல்லாம போயிடுமா என்ன? அது ஒன்ன சுத்தி தான் பார்க்கும். அதுக்கு எதுக்கு நீ கண்ணீர் விடுற? சுபாஷ் சந்திர போஸ் உடம்ப என்ன கண்டுபிடிக்கல, அதனால அவர் இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றது. படிச்ச பையன் ஸ்பிரிச்சுவலா சொன்னா புரியாதுன்னு சயின்டிஃபிக்கா சொல்லலான்னு பார்த்தா அதுவும் புரியலன்னா எப்படிப்பா? புரியுதுப்பா, நல்லாவே புரியுது. ஆனா நம்ப முடியல. நீங்க சொல்றதுல there should be something solid in it. நீங்க ரேஷனல் நினைச்சப்பா. என்னடா பட்டு? உங்க அம்மா செத்தப்போ உனக்கு 4 வயசு. பக்கத்து வீட்டில் விளையாடிட்டு இருந்த அவ இதய துடிப்பு நின்று போச்சுப்பா. கை காலெல்லாம் நடுக்கி போய் உடம்பெல்லாம் வேத்து போச்சு. நான் ரியலைஸ் பண்ணி கண்ணிலேருந்து ஒரு சின்ன கண்ணீர் துளி கீழே விழுறதுக்குள்ள சில்லுன்னு எதம்மா ஒரு காத்து. மத்தியானம் 1 மணி உச்சி வெயில்ல எப்படி இந்த மாதிரி குளிர் காத்து அடிச்சது? என் உடம்பெல்லாம் செலுத்து போச்சுப்பா. அவன் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கா. ஐ ஃபெல்ட் இட் 100%. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குன்னு ஒரு கிளாஸ் நம்பர் வச்சு அதை நான் மூடி வச்சேன். எஸ், ஐ ப்ரிசர்வ்ட் இட். ஷேசியர், அதை நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன்ப்பா. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். சாரிப்பா, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஆனால் ஐ எம் ப்ராக்டிக்கல். நான் உங்கள் பையன்ப்பா. என்னை இந்த சென்டிமெண்ட்லாம் வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியாது. சயின்ஸ் டசன்ட் ரெஸ்பெக்ட் சென்டிமெண்ட்ஸ் ஆர் எமோஷன்ஸ் பட் ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ். பட் வி டூ ரெஸ்பெக்ட் தம். நீ ஒரு லா கிடையாது, ஒரு தியரி வச்சு ஒரு ஃபார்முலா வச்சு உன்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு. கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கப்பா, டிஃபெண்ட் பண்ண இல்லை. இந்த கேண்டில் இருக்குது, அது லைட் கொடுக்குது, அது கம்ப்ளீட்டாக உருகுனதுக்கப்புறம் வேக்ஸாக மாறிடுது. ஆனால் இதுக்கு முன்னாடி இது கொடுத்த லைட் அது எங்கே போச்சு? தட்ஸ் ஆல், இட்ஸ் கான். ஒரு க்யூப் ஷேப்பில் பாக்ஸ் இருக்குப்பா, அதுக்குள்ளே ஒரு டார்ச் லைட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். டார்ச் லைட்டுக்கு உள்ளே இருக்கிற பேட்டரியிலேருந்து எனர்ஜி வெளியே போகும், ஆனால் அந்த லைட் எனர்ஜி அந்த பாக்ஸ்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். அதே மாதிரி தான்ப்பா இந்த உடம்பை விட்டு உயிர் வெளில போகும், பட் we are all very much part of this world. இந்த யூனிவர்ஸ் ஒரு சின்ன கியூப் ஷேப் பாக்ஸ் கிடையாதுப்பா, சுற்றி சுற்றி ரிஃப்ளெக்ட் ஆகி வரத்துக்கு. இது முடிவே இல்லாதது. நம்ம இறந்து போனால் நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக டீகே ஆகி இந்த மண்ணோட மண்ணாக போயிடும், அவ்வளோதான். அப்போ உன் உயிர் எங்கே போகும்? அது அது அப்படியே இல்லாமல் போயிடும். நார்மலாக ஒரு மனுஷனோட உடம்புல 20 வாட்ஸ் பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு லைட் பல்பையே எரிய வைக்கிற பவர் அது. அது எங்கே போகும்? அப்படியே காணாம போயிடுமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து கிடைக்கிற கெமிக்கல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறுது. நம்மளால சேல் பண்ண முடியுது. அந்த ஃபுட்டே இல்லாதப்போ எனர்ஜி எங்கே வரும்? நாம் அந்த உணவை சாப்பிட்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது இல்லை, அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவைப்படுது இல்லை. அது எங்கே வந்தது? நேற்று சாப்பிட்டதுலேருந்து வந்தது. நேற்று சாப்பிட்டதுக்கு முந்தினத்து சாப்பிட்டதுலேருந்து வந்தது. ஓ, நீ கருவாக இருக்கும்போது உனக்கு எங்கேருந்து கிடச்சிது? அது அம்மா கிட்ட இருந்து. நீ முதல்ல கருவா உருவாகும் போது? பா இல்லைப்பா, ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக டிகே வரும் உடம்பு. அது ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். நீங்கள் தானே சொன்னீங்க? மாசே இல்லாமல் எனர்ஜி எங்கேருந்து வரும்? முட்டாள். ஐன்ஸ்டீன் டெரைவ் பண்ணது என்ன தெரியுமா? E is equal to mc ஸ்கொயர் இல்லை, m is equal to e/c ஸ்கொயர். மாஸ் இருந்தால் எனர்ஜி இருக்குன்னு அவர் சொல்லலை, எனர்ஜியை வச்சு தான் மாஸ் மாறும்னு சொன்னார். மாஸ் காணாம போகலாம், ஆனால் எனர்ஜி ஸ்டேஸ் ஆன் ஃபார் எவர், நிரந்தரமா நம்மளை சுற்றி. பாலு, நீ இன்னும் 100% கன்வின்ஸ் ஆகாத மாதிரி தான் எனக்கு தோணுது. டிஃபெண்ட் பண்ண தான் யோசிச்சுட்டு இருக்கியோ? ஏன் பையனாச்சே, வேற எப்படி இருப்ப? சரி பாலு, நீ போய் ரெஸ்ட் எடு. கூடிய சீக்கிரம் நான் சொன்னதை அக்செப்ட் பண்ணுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ உன் ரூமுக்கு போ. ஆல்ரெடி உனக்கு லேட் ஆகிடுச்சு, நானும் லேட். நாளைக்கு உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல, போ பாலு. சரிப்பா. அப்பா, நம்ம பேசுறது நிறுத்தின உடனே கரண்டே வந்துருச்சு பாரு. சொல்லிட்டு நம்ம வரது இல்லையே, சொல்லிக்காம போக வேண்டியது தானே. ரொம்ப வித்தியாசமா இருப்பா இந்த கேள்வி. பாலு, shall we play a game of chess? E is equal to mc ஸ்கொயர்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? பாலு, நீ இந்த பேய், ஆவி, மறுஜன்மம் இதுலலாம் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் நான் கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன் முன்னாடி வரைக்கும். பாலு, உன் குதிரை அவுட்டு. உன் குதிரையை வெட்டிட்டேன்பா, அதனால அது இல்லைன்னு ஆயிடுமா என்ன? ஆல்ரெடி உனக்கு லேட் ஆயிடுச்சு, நானும் லேட். உனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்கேன். Is true in another form. That's difference. அதே மாதிரி தான்ப்பா இந்த உடம்பு விட்டு உயிர் வெளில போகும், பட் we are all very much part of this world.
Regina, sir? Make sure the report is ready by this week. I'll do it, sir. Before this Friday, I need it. Yes, sir. Vimal, ensure the new girl in your team feels good, huh? Sir? And one Sir? more thing. Sir? Tweet the sales report as I said. Sure, sir. Sir, copy. டேய் எப்படி சொல்கிறேன்னா அது ஓகே டேடுமா நான் சொல்கிறேன் பாரு அந்த ப்ராடக்டோட டிசைனு காம்படிட்டர்ஸோட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுற லெவலுக்கு இல்லைடா இன்னும் நிறைய என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுது அதர்வைஸ் ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவு டு ஒர்க் அவுட் யூ நோ ஆமாண்ணா நானும் அதான் யோசித்தேன் ஆனால் எம்டி கிட்ட பேச பயமாக இருந்துச்சு சில என்ஹான்ஸ்மெண்ட் யோசிச்சு வச்சுருக்கேன் நீங்களே கொஞ்சம் பேசி பாருங்கண்ணா கண்டிப்பாடா தம்பி இதுக்கெல்லாம் பயப்படோ யோசிக்கோ கூடவே கூடாது அண்ணனை பார்த்து கற்றுக்க சரிங்கண்ணா அதை ஃபயர் அப்படியே மெயின்டைன் பண்ணும் புரியுதா அண்ணனும் வந்த புதுசில் அப்படி தான்டா இருந்தேன் ஐயோ எம்டி ராம் எஸ் சார் அந்த புது ப்ராடக்ட்கான டிசைன் அப்ரூவ் பண்ணிட்டேன் சூப்பர் சார் ஜனனி டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது குறை இருக்குமா என்ன சார் And we are going to start our production soon. Super, sir. How do you guys feel about it? Sir, ultimate design, sir. ஜனனி மேம் டிசைனு நீங்கள் வேறு அப்ரூவ் பண்ணீங்க அதுக்கப்புறம் சொல்லவா வேணும் பட் ஒன் திங் ஐ ஹேவ் டு சே சார் காம்படிட்டர்ஸ்லாம் கதி கலங்க போகிறாங்க சார் Well said, but that's true. தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் சார் ஆஹா இவன் இருக்கிறத வந்துட்டுமே சரி சமாளிப்போம் டேய் தம்பி எங்கே எப்படி பேசுனுங்கலாம் ஒரு தனி ஸ்கில்லுடா அண்ணனை பார்த்து கற்றுக்க ஓகே சார் ஓகே சார் எஸ் சார் எஸ் சார் பண்ணிடலாம் ஓகே சார் யார் மச்சி நம்ம எம்டியா எப்பரா தெரியும் இவ்வளோ பம்பரியே அதுலேயே தெரியுது சரி சரி நீ அடுத்த வாட்டி பேசல எப்படி பேசுன்னு பார்ப்போம் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் Hey Uma, how about having a cup of coffee with your boss? Sure. டேய் ரெண்டு பேரும் வந்து வணக்கம் கேட்குறோம் நாய் மாதிரி கூட மதிக்க மாட்டாரு ஆனால் அங்கே காஃபி என்ன கோத்துடா இது ஹைக்கா என்னடா அந்த புது பொண்ணை என் டீம் வச்சு விடுங்க சரியா ரெஜினா what nonsense is this என்ன மேடம் காலையில எவ்வளோ சூடா இருக்கீங்க இந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை குவாலிஃபிகேஷனும் இல்லை இந்த ஆப்ரேஷன் செட் பொசிஷனுக்கு இப்படி எப்படி செலக்ட் பண்ணீங்க அது ஒன்றும் இல்லை மேம் எம்டி மீட்டிங்க்கு பெங்களூர் போயிருக்காரு அங்கே இந்த பொண்ணை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் போல இருக்கு இங்கே ஒரு வேகன்சி இருந்தனால அப்படியே இந்த பொண்ணை தூக்கிட்டு இங்கே கொண்டு வந்துட்டார் இது டூ மச் தெரியுமா என்ன மேம் புதுசாக கேட்குறீங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாதா என்ன ஏன் தெரியாது மேடம் இந்த கம்பெனியில் எப்படி ட்ரிபிள் ப்ரமோஷன் வாங்குனாங்கன்னு கேளுங்க எப்படி மேம் எப்படி மேம் அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஆனால் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஹை நோ கம்ப்ளைண்ட்ஸ்னு சேல்ஸ் மீட்டிங்கில் சொல்கிறீங்க நீ பாரு சுரேஷ் நம்ம கீ சப்ளையரை ரன் பண்ணுறது எம்டியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரை மீறி என்ன பண்ண முடியும் சொல்லு இந்த ஆர்டர் கொடுத்ததே அவர் தான் இருக்கட்டும் மேம் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு குவாலிட்டி சரியில்லைன்னு நீங்கள் சொல்லலாம்ல அவர்கிட்ட சொன்னா மட்டும் நீ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கல அதான் உனக்கு புரியலை எதுவாக இருந்தாலும் தப்பான ப்ராடக்ட்னு தெரிஞ்சும் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்க எப்படி மேம் மனசு வருது தப்பான ஆளுங்கன்னு தெரிஞ்சும் ஓட்டு போடுறோம்ல அப்படிதான் Hi folks. Well, Regina, would you like to get started? Yes, sir. Hello, everyone. To make our workspace much more interesting and lively, and to know more about each other's hobbies and interests, our MD has come up with a splendid idea.
இந்த bi-weekly meetingsல all of us will take turns and speak for 5 minutes. நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச டாபிக்ஸ், நம்மளோட ஹாபீஸ், நம்ம இன்ட்ரெஸ்ட், ப்ராப்ளி மியூசிக், ஸ்போர்ட்ஸ், எதை பற்றி வேணாலும் பேசலாம். எந்த கொஷின்ஸோ இன்டரப்ஷன்ஸோ இருக்காது. Hope this excites you all, right? எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட் சர்வேல உங்கள் எல்லாரோட மோட்டிவேஷனும் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஆஃப் ஷோர்லேருந்து ஒரு ரிப்போர்ட். அண்ட் யூ நோ ஒன் திங் கைஸ், ஐ டோன்ட் வாரி அபவுட் யுவர் டேம் சர்வே. ஸ்டில் ஏதாச்சும் பண்ணி தானே ஆகணும். அவங்களுக்கு தெரியாது காசு மட்டும்தான் உங்களோட ஒரே மோட்டிவேஷன். அது இருந்தா இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம்ல. Isn't that true, Ram? That is the main reason for this activity. Just go ahead. Thank you for your time, sir. Uma ma'am will start with the proceedings. Sure. I'm going to talk about a sport, as she mentioned. என் பெயர் பாரதி. தேடிச்சோர் நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதியின் பொன்மொழிகள் இவை. இதை புரியும் வயது வந்ததும் என் தந்தை எனக்கே என பெயரை அளித்தார் என்பதும் புரிந்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம், என்றமது அன்னை கைவிலங்குகள் போகும், என்றமது இன்னல்கள் தீர்ந்து பொய்யாகும். அந்நிய நாட்டினர் நம் மக்களை அடிமையாய் நடத்துவதை காண இயலாது பாரதி எழுதிய வரிகள் இவை. தம் நிலைக்கு தமக்கு உகந்த வேலை செய்யும் மாந்தரை உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என செய்யும் வேலையின் தன்மை கொண்டு பிரித்து சிலரை அரசர் போலவும் சிலரை அடிமை போலவும் நடத்தும் இவரை கண்டால் பாரதி வெள்ளையருக்கும் இவருக்கும் நிறம் மட்டுமே வித்தியாசம் என்பான். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. வஞ்சனை பெய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சுது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார், எப்பொழுதும் கை கட்டுவார், இவர் யாரெடுத்தும் பூனைகள் போல் ஏங்கி நடப்பார். சுதந்திரம் இல்லாத காலத்தில் வெள்ளையனைக் கண்டு அஞ்சாதே என்று பாரதி எழுதிய வரிகள் இவை. பூனைகள் போல் ஏங்கி நடப்பார். எலிகளுக்கு முன் புலிகள் போலவும் பிற புலிகளுக்கு முன் பூனையாகவும் பயந்து நடுங்குபவர் அறிவாளிகள் அல்ல, அறிவிலிகள். தம் அறிவு கெட்டிய கருத்தை மதியாது பிறர் பதவியை பெரிதாய் மதித்து ஊமைகளாய் மாறுவோர் சுதந்திரம் இருந்தும் அடிமைகள் தானே. தம் கருத்தை சொல்ல அஞ்சுவோர், தம் சிந்தனைக்கு நேர்மையற்றோர், இவர்களது விசுவாசம் வெறும் வேஷம். நாவை அறுத்து கொள்ளுங்கள். நாகரிகம் என்ற பொய்ப்போர்வையில் நாவிருந்தும் தவறென்று தெரிந்தும் ஊமைகளாய் மாறிப்போன பொம்மைகளே, நாவை அறுத்து கொள்ளுங்கள். கல்வி இருந்தும் சுதந்திரம் இருந்தும் பேச்சுரிமை இருந்தும் சொந்த பந்தங்கள் இருந்தும் தம்மை காக்க சட்டங்கள் இருந்தும் வேலை தர நிறுவனங்கள் 1000 இருந்தும் ஆயினும் கோழையாய் தன்மானம் இழந்து நாணலாய் வளைந்து பயந்து பயந்து சுயநல விதைகளாய் புதையும் மூடர்களே, தன்மானமற்ற தலைமுறையை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, மண்ணுக்கு செய்யும் பச்சை துரோகம் அது. வீரத்தை வளர்த்துக் கொள்வோம் அல்லது மீசையை மழித்துக் கொள்வோம் சக சுயநலவாதிகளே. பாரதி கண்ட புதுமை பெண்களாகவும் இவர்கள் இங்கில்லை, அவர்களை அப்படி நடத்தவல்ல ஆண்களும் இவர்கள் இல்லை. வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதன் தலை கவிழ்ந்தான் என்று பாடிய பாரதியும் இவளா நான் கண்ட புதுமை பெண் என வெட்கி தலை கவிழ்வான் என்று. தூய்மை தாங்கிய பெண்மையில் உயர்ந்த தாய்மையும் திமிர்ந்த ஞானமும் கலந்திருக்க வெறும் பதவியின் வளர்ச்சிக்காக அதனை பயன்படுத்தும் மகளிர் புதுமை பெண்கள் அல்ல, உண்மையில் அவர்கள் பெண்களே அல்ல. தலைவன் என்பவன் சாதாரண மனிதன் அல்ல. தம் கீழ் உள்ளோரை சமமாய் மதித்து அவர் தம் சிந்தனைகளை ஒருங்கிணைத்து தோடனாய் வழிநடத்தி ஒளி போல் செதுக்கி ஒளி போல் வெளிச்சம் தரும் கதிர் போல் உயர்ந்தவரே தலைவர். அரியாசனை கண்டு அகங்காரம் கொண்டு அதிகாரத்தை தவறாய் பயன்படுத்தி அநீதிகளின் அடையாளமாய் விளங்கி நம்பிக்கைக்கும் பதவிக்கும் நேர்மையற்று நெறிகெட்டு வாடும் உங்களை போன்றவர்கள் தலைவனாய் அல்ல, மனிதனாய் வாழவே தகுதியற்றோர். பாரதி வெறும் பேரல்ல, வெறும் மனிதன் அல்ல, வெறும் கவிஞன் அல்ல. பாரதி என்பது தன்மானத்தின் உச்சம், அச்சமின்மை, அடிமையின்மை. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடியவனின் பிள்ளைகளா நாம்?
வெறும் பணம் பதவி போன்ற இச்சைகளுக்காக பயம் கொண்டு நம்முள் உள்ள பாரதியை தொலைத்து விட்டோம். மீட்டெடுப்போம் பாரதியை, வெறும் பாட்டில் அல்ல, நம் வாழ்வில். ஹலோ ரக்ஷிதா. ஹலோ முகேஷ் சொல்லுங்க. ரக்ஷிதா, பாஸ் அந்த கண்டென்ட் அப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனா கொஞ்சம் கான்ட்ரவர்சியா இருக்கு, அதை அப்படியே போட்டுடலாமா? என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். லைன்ல இருக்கீங்களா? ஏன் கவலைப்படுறீங்க? அதான் அப்ரூவ் பண்ணியாச்சுல, போட வேண்டியதானே. ஓகே. Rakshita, where are you? சார் வீட்ல தான் சார் இருக்கேன். I request you to be safe, happy and independent. Please check your email. Good luck. இந்த பொண்ணு 4 மாசமா எலக்ட்ரிக் பில் கட்டல. என்ன ப்ராப்ளம்னு கேட்க போனேன். இது குத்தமங்களா? என் கட்சிக்காரங்க கிட்ட என்னை பத்தி கேட்டு பாருங்க, நான் எப்படிப்பட்டவனு தெரியும் உங்களுக்கு. இந்த பொண்ணு எதிர்கட்சிக்காரங்க கிட்ட காசை வாங்கிட்டு நம்ம மேல பழிய போடுதுங்க. அந்த அண்ணன் கூட நானும் நியாயம் கேட்கலான்னு வந்தேன். கடைசியில பார்த்தா என்னை நாக்க தூக்குற மூக்க தூக்குறேன்னு சொல்லி இது மாதிரி பேசுறாங்க. என்னை பார்த்தா அப்படியா தெரியுது மக்களே? அந்த பொண்ணு ஏதோ ஒரு மென்டல் டார்ச்சர்ல இருக்குது, அதை யாராவது காப்பாத்துங்க. ஒரே பொய்யாவே சொல்லுங்குது. கருத்து சுதந்திரம் சொல்ற இந்த பேர்ல அந்த பொண்ணு பண்ற அட்டூழியம் தாங்கவே முடியல. ஒரு பத்திரிகையாளரா இருந்து ஒரு பெண்ணா இருந்து நான் சொல்றேன், இத வன்மையா கண்டிக்கிறேன். மாதர் சங்கம் இந்த பெண்ணின் திமிர் பிடிச்ச பேச்சை கண்டு கண்டிக்கிறது. ரக்ஷிதா, எதுக்குடி உனக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? எவனோ எக்கேடோ கெட்டு போறான், உனக்கு என்ன? உனக்குன்னு வந்தா யார் நிக்க போறாங்க? நீதானம்மா உண்மைக்கு என்னைக்குமே ஒரு பவர் இருக்குன்னு சொன்ன. நீயே இப்படி சொல்றியே? உன்னால ஏகப்பட்ட பிரச்சனைடி வீட்ல. உன் தம்பி தங்கைங்கெல்லாம் உன் கூட சேரவே கூடாது, உன் கூட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏமா, இதுவே நான் உன் சொந்த பொண்ணா இருந்தா இப்படியெல்லாம் பேசியிருப்பியா நீ? ஏய், சொன்னா புரிஞ்சுக்கடி. தயவு செஞ்சு இனிமே நீ எங்களை தொந்தரவே பண்ணாத, எங்க மூஞ்சிலேயே முழிக்காத. உனக்கு நிறைய டைம் கால் பண்ணிட்டேன், நீ அட்டென்ட் பண்ணவே இல்லை. நான் எதுக்கு எடுக்கணும்? நம்ம நிறைய பேசியாச்சு. நீ நிறைய ஜஸ்டிஃபையும் பண்ண ட்ரை பண்ணிட்ட. இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லை. இதை சொல்லதான் இங்க வந்தியா? ப்ளீஸ், நீ ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு. நீ கேட்குற மாதிரி இல்லை. நீ ரொம்ப எமோஷனல், நான் ரொம்ப ப்ராக்டிக்கல். எமோஷனலும் ப்ராக்டிக்கலும் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஏய், ஒரே ஒரு தடவை நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இதுக்கு மேல எதுவும் கிடையவே கிடையாது. ஏய், பாய்.
நான் உனக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை பார்த்துட்டு சொல்லு. ரக்ஷிதா, நீ பயப்படாத. நான் தான் உன் அம்மா வந்திருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன் கூட நிற்பேன். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதை உன் கூட இருந்து செலிப்ரேட் பண்ணலான் தான் வந்திருக்கேன். தைரியமாக இரு. என்றைக்குமே நான் சொன்ன மாதிரி தான், உண்மைக்கு எப்பவுமே ஒரு சக்தி இருக்கு. சத்தியமேவ ஜெயதி. ஜெய் ஹிந்த். எனது பகைவன் உனது துரோகி. देश आज एक महत्वपूर्ण निर्णय करने जा रहा है। आज रात 12 बजे से पूरे देश में, ध्यान से सुनिए, पूरे देश में आज रात 12 बजे से संपूर्ण देश में संपूर्ण लॉकडाउन होने जा रहा है। हिंदुस्तान को बचाने के लिए, हिंदुस्तान के हर नागरिक को बचाने के लिए, आपको बचाने के लिए, आपके परिवार को बचाने के लिए आज रात 12 बजे से घरों से बाहर निकलने पर पूरी तरह पाबंदी लगाई जा रही है। Namaskar, welcome to Rajya Sabha Television. I am Smriti Rastogi. In case of very mild or pre-symptomatic cases, the Ministry of Health and Family Welfare has given out various guidelines. In case of very mild or pre-symptomatic cases, patients having the requisite facility at his or her residence for self-isolation will have an option for home isolation.
The Tamil Nadu government is now going to be treating asymptomatic and mildly positive cases with a Siddha medicine. In fact, the state government says this will not endanger lives of patients, and it doesn't really matter that the system hasn't passed scientific scrutiny in terms of large-scale documentation. தம்பி, இது சாதாரண மேடை இல்லையா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல அவர் நடிச்ச மேடை. தொட்டு கும்பிட்டுக்க. பாரதிதாசன் நாடக குழுவோட 200வது ஷோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். 11ஆம் நூற்றாண்டுல உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் படையை வச்சிருந்த சோழ மன்னன் ஆண்ட தமிழ் மண்ணு ஆயிரு. கலைமாமணி பட்டமா? பட்டமெல்லாம் வேணாயா, கலை வாழணும். அம்பிடுத்தே சார், ஆல்ரெடி 2 பர்சனல் லோன், இனிமேல் லோன்லாம் கிடைக்காது. கடன் வாங்கி நாடகம் நடத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு? உங்க அப்பா செஞ்சாருன்னா உங்க அம்மா பொழைக்க தெரியாதவங்க. ஆனா நான் அப்படி இல்ல. ஆல்ரெடி 2 மாசம் டியூ, எப்பதான் கட்ட போறீங்க? நானும் புள்ளியும் வேணுமா இல்ல இந்த நாடகம் வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேற வழியே இல்லாம தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். இந்த வர ஷோ தான் நம்மளோட கடைசி ஷோ. என்ன வேற எதுவும் கேட்காதீங்க. ஐ எம் சாரி. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் என்ன நிலைமை வந்தாலும் நாம சுவாசிக்கிறது நிறுத்தாத மாதிரி இந்த நாடக குழுவும் நம்ம நாடகமும் தொடர்ந்து நடக்கணும். நீ நடத்தணும். சேவியா பாரதி? பாரதிண்ணே, டைம் ஆயிடுச்சு. 3rd பெல் அடிச்சிடலாமா? சார், ப்ளீஸ் கோஆப்ரேட். யாரு நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதாவது சொல்லுங்க சார் உங்களை பத்தி. நீங்க பேசினாதான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தேடிச்சோர் ரிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பாரதிரும் கவியாம் பாரதியின் ஈர்ப்பினால் அப்பேரை என் தந்தை எனக்கு சூட்ட இயற்கையாய் என்னுள் மலர்ந்தது தமிழ் அன்னையின் மீது பேரன்பு. அவ்வன்பிற்கும் அப்பேரின் மாண்பிற்கும் புகழ் சேர்க்க எண்ணினேன். எனக்கல்ல, முத்தமிழிலே 3வது தமிழை மூச்சாய் கொண்டிருந்தவர் என் தந்தை. முன்னாட்களில் தலை வளர்த்த நாடக கலையை பின்னாட்களில் தான் வளர்க்க தந்தையின் பெருமுயற்சி. 13 வயதில் முதலில் அவர் என்னை மேடை ஏற்ற அரங்கேறியது நான் நடித்த முதல் நாடகம். நாடகம் வென்றதும் கருவொளி கேட்டதும் இன்னிசையா இன்பக்கடலில் எழுந்து எற்றும் மலை திரள் வெள்ளம் தன்னிடை மூழ்கத் திளைப்பாள் அங்கு தாவி குதிப்பாள் என் அன்னை என்று பாரத தாயை பற்றி பாரதி பாடினான். அவ்வரிகள் என்று எனக்கும் பொருந்தியது. நான் தாவி குதித்தேன். வெற்றி களிப்பில் ஆனந்த தாண்டவம் ஆடினேன். மகிழ்ச்சியின் உச்சியில் வருடங்கள் சென்றன. எவ்வாட்சிக்கும் வீழ்ச்சி உண்டு என்பார்கள்.
அதை என் கண்முன் கண்டேன். கணநேரத்தில் நாடகக் கலையை அழியும் கலை என்றனர். நாடக கலைஞர்களை நலிந்த கலைஞர்கள் என்றனர். மக்கள் வரவும் குறைய எங்கள் பொருள் வரவும் குறைந்தது. மக்கள் திலகமும் நடிகர் திலகமும் அலங்கரித்த அரங்கங்கள் இன்று கலை இழந்து விட்டன. கலையை இழந்து விடுவோமோ என்று என் தந்தை வடித்த அந்த கண்ணீர் துளிகள் என் உடலில் பட்ட அமிலத் துளிகள். அன்று கண்ணீர் வடித்த அவர் கண்கள் ஓர் கனவையும் வடித்தது. நான் படைத்த என் கனாவே, வளர்ந்திடுவாய், என்னை வளர்த்திடுவாய். புவி செய்த விகடங்களை நீ புன்னகையுடன் ஏற்றிடுவாய். வழி நிறைய வெற்றிடங்கள் உன் சுவடுகள் பதித்திடுவாய். பற்றுதல் இன்றி பறந்திடுவாய், என்னை பற்றி எரித்திடுவாய். ஏ விதியே, என் கனவை கலைத்தாய் என நினைத்தாயோ? என் கலைத்தாய் கண் இமைத்தாள், அந்நொடியில் என்னை அசைத்தாயோ? இனி ஒரு விதி செய்வேன், அதை என்னாலும் என் உயிர் கொண்டு காப்பேன். புது மேடை அமைப்பேன். மன்னர்களின் வரலாறோ சாமானியனின் தினவாழ்வோ, நாளும் ஒரு களம் அமைப்பேன். அக்களங்களுக்கு நிஜம் கோர்ப்பேன். பெருவொளி பாய்ச்சி புத்துயிர் கொடுப்பேன். எதற்கு இலவசம்? இழப்பமாய் எண்ணாதீர் மானுடரே, தரம் குறைக்காமல் தகுதி உயர்த்துவேன். வந்து பாரும், தந்து பாரும். நாடகத்திற்கு நேர்மையாயிருப்பேன். இன்னுயிரும் நீப்பேன். பெரும் பொருட்செலவில் புத்தம்புது நாடகங்கள் அமைத்தோம். பல ஊர்களுக்கு சென்று நாடகங்கள் அரங்கேற்ற முயன்றோம். பழத்தை சுவைத்திடாமலே அது இனிக்கவில்லை என்று குறை கூறும் தலைமுறை இது. இவர்களிடத்தில் நாங்கள் அரங்கேற்றிய உழைப்புக்கு கிடைத்தது வெறும் நாற்காலிகளின் பாராட்டுகள் மட்டுமே. சோகத்தின் சிகரத்தில் இருந்த எங்களுக்கு மேலும் ஒரு துயரம், மீள முடியாத துயரம். கலையை காக்க உழைத்த என் தந்தையை மருத்துவம் காக்க இயலாது தவித்தார். காளா, உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன். என் காலருகே வாடா, சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று பாரதியைப் போல என்றும் கம்பீரமாய் உரைத்த என் தந்தை அன்று இயற்கைக்கு இரையானார். இறக்கும் நொடியிலும் என்னை காப்பாயா என்று கேட்காது, கம்பீரமாய் என் கனவுகளை காப்பாயா என்று கேட்டு என் மேல் உள்ள நம்பிக்கையை உணர்த்தும் ஓர் சிறு புன்னகையுடன் கடவுள் நிலை அடைந்தார். உயிர் நீங்கினும் கொடுத்த சொல் காப்பது அவசியம் என்று என் தந்தை கூறியதுபடி அவர் மறைந்த அதே நாளில் ஒப்புக்கொண்டபடி நாடகத்தை நடத்தினோம். என் தந்தை என் தந்தையின் உடலை எங்கு அடக்கம் செய்வது என்று யோசிக்கும் முன்னே அவர் என்று நடிக்கவிருந்த கதாபாத்திரத்தில் யாரை நடிக்க வைப்பது என்று யோசித்த மூளை இது. என்னை அவர் வளர்த்ததப்படி. நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகெட்ட மனிதரை நினைத்து விட்டால். எண்ணிலா நோயுடையார் இவர் எழுந்து நடப்பதற்கும் வலிமையிலார். நன்னிய பெருங்கலைகள் 10,000 கோடி நயந்து நின்ற புண்ணிய நாட்டினிலே இவர் புரியற்ற விலங்குகளைப் போல வாழ்வார். இவர் புரியற்ற விலங்குகளைப் போல வாழ்வார்.
சார் வாங்கிக்கோங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் 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 நாங்கள் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து புதுசாக ட்ராமா குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். அடுத்த ஜென்ரேஷனுக்கு ட்ராமா எடுத்துகிட்டு போனோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராமா போடணும். அதான் சார் எங்கள் மோட்டிவே. நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சார், ப்ளீஸ் சார். ப்ரோ, உங்கள் மார்க்கெட்டிங் டீமில் நான் ஜாயின் பண்ணிக்கலாமா?